ஹலோ குட்டீஸ், எல்லோரும் சமத்தா சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம சிக்குன்ற குட்டி ஆமையை பற்றின ஒரு அழகான கதையை பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரியோட டைட்டில் யாருக்கும் தெரியாது என்று நினைத்த சிக்கு, எபிசோட் 1. ஒரு அமைதியான ஆற்றுல சிக்குன்ற குட்டி ஆமை வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதுக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும், பழங்கள்னா ரொம்ப இஷ்டம். ஒரு நாள் காட்டுல பெரிய பழத்தெருவுல நடந்துட்டு இருந்துச்சு. எல்லா விலங்குகளும் அவங்க பறிச்சு கொண்டு வந்த பழத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்நாக்ஸ்லாம் ஷேர் பண்ணுவீங்க தானே? எப்பயுமே ஹெல்தி ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் குட்டீஸ். அப்போ சிக்கு அங்கே இருந்த ஒரு மாம்பழக்கூடியை வியந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. சிக்குக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் போல. உங்களுக்கு என்ன பழம் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க குட்டீஸ். சிக்கு அக்கம் பக்கம் யாரும் பார்க்கலன்னு உடனே ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. சிக்குக்கு தான் பண்ணுறது சரியா தப்பான்னு தெரியல. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு பழம் தானே அப்படின்னு தன்னைத்தானே சமாதானம் பண்ணிக்கிச்சு. அப்பதான் சிக்குக்கு அதோட பாட்டி சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வந்துச்சு. அந்த வார்த்தைகள் என்னன்னா, நேர்மைதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு அவங்க பாட்டி சிக்கு கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சிக்குவும் நல்லா யோசிச்சு, இந்த சின்ன பழத்துக்காக நம்மளோட நேர்மைன்ற பெரிய சொத்தை இழந்துடக்கூடாதுன்னு இந்த பழத்தை எங்க எடுத்தோமோ அங்கேயே வச்சிடணும்னு டிசைட் பண்ணுச்சு. சிக்கு அந்த பழத்தை வைக்கலான்னு போனப்ப முயல் அதை பார்த்துருச்சு. சிக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம நடந்த எல்லா உண்மையும் சொல்லி அதுகிட்ட மன்னிப்பும் கேட்டுச்சு. முயலும் மன்னிச்சிருச்சு. குட்டீஸ், நீங்களும் இது போல தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ ஏதோ தப்பு பண்ணிட்டா உடனே மன்னிப்பு கேட்கணும், புரியுதா? மன்னிப்பு கேட்கறதும் சாரி கேட்கறதும் கரேஜ், அதுவும் தைரியம்தான், ஓகேவா? இப்படியே சில நாள் போயிட்டு இருந்தப்ப அந்த காட்டுல திடீர்னு ஒரு பெரிய மழை வந்துச்சு. ஆத்தலையும் வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. சிக்கு தான் எங்க வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுமோன்னு பயந்து கரைக்கு ஒதுங்கிருச்சு. சிக்குக்கு இருக்க இடம் இல்லாதனால அது ரொம்ப சோகமாயிடுச்சு. அப்பதான் அங்க வந்த முயல், நான் தங்கி இருக்க இடத்துலயே வந்து தங்கிக்கோன்னு சொல்லி அதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நேர்மையா இருந்தா நமக்கு நல்லது பண்ண நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம மனசும் ரொம்ப அமைதியா இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக எப்படி நேர்மையாக இருக்கணும்னு தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே குட்டீஸ், யாருக்குன்னா மழைனா ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.